முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆட்சியில் 2 வயது சிறுமி தினசரி பத்திரிக்கை பிரித்து பார்த்தாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது கஞ்சா போதை இல்லாத ஒரு நாள் ஊடகங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நீ ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுது. எந்த செய்தியும் லேசாக போடுறீங்க, அது பிறகு வரதில்லை. ஆனால் ஒரு சின்ன செய்தி நம்ம சொல்லியாச்சுன்னா அதோ டாயிங் 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 டாயிங்னு அடிச்சுட்டு சாயங்காலம் அடிக்கிறாங்க. இதுதான் நாட்டு நிலைமை. அதாவது தேர்தல் வர இருக்கிறது, கஞ்சா, போதைப் பொருட்கள், சிந்தட்டிக், சொத்து வரிய கூட்டம் மாட்டேன்னு சொன்னாங்களே, 300% உங்கள் வீட்டுக்கு கூட்டியிருக்காங்க. ஊடகங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டியிருக்காங்க. மீடியா நண்பர்கள் மின் கட்டணம் கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்து வரைக்கும் வசூல் பண்ணுறதை 1 மாதத்துக்கு கொண்டு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. சிலிண்டர் 100 ரூபாய்க்கு குறைப்பேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்போம் சொன்னாங்க. காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. 1000 தடுப்பணைகள் கட்டுவோன்னு சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட கட்டல. காவிரியில் எந்த தண்ணி போனால் நீ ஆண்டொன்றுக்கு 200 டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலக்குது. யாருடைய ஆட்சி காலத்தில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில். சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது சரியாக இருக்கான்? படுகொலைகள் தினசரி. எங்கள் திருநெல்வேலியில் கஞ்சா போதை போட்டு போகிற வாரம் தான் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கஞ்சாவை போட்டுக்கிட்டு போகிற வாரம் நடுவில் எந்தவித முன்விரோதமும் கிடையாது. ரோட்டில் போடுறவங்க வரவங்களெல்லாம் விரட்டி வெட்டுறாங்க.